வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் செஞ்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ரிசல்ட் அருமையாக வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கடலைக்கறி. கருப்பு மூக்கடலை போட்டு ஒரு அருமையான ஒரு கடலைக்கறி சேர்க்குறோம். அந்த கடலைக்கறி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கருப்பு மூக்கடலை ஒரு அழகு, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, தேங்காய் பால் 1/2 கப்பு, முந்திரி பருப்பு 10 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த கடலைக்கறியை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல மூக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு அழகுக்கு 4 அழகு தண்ணி விட்டு கடலையை வேக வச்சிடணும். இந்த மாதிரி வேக வச்ச கடலையை எடுத்துக்கணும். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. ஸோ கடலையில் எண்ணெய் ஊற்றுறோம். தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை தாளிக்கிறோம், கடுகு தாளிக்கிறோம், சோம்பு தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம். அதாவது எண்ணெயில் சோம்பு, கருவேப்பிலை, கடுகு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிறோம். கடலையை போட்டு அந்த கடலை தண்ணியை ஊற்றிடுறோம். நல்லா சுண்டி வரும்போது 10 முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை தேங்காய் பாலில் கரைச்சி வச்சுக்கிறோம். தேங்காய் பால் 1 கப்பு. இந்த கடலைக்கறி சுண்டி வரும்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலும் முந்திரி பருப்பும் சேர்த்து அந்த கடலைக்கறியில் விட்டுடுறோம். ஒரு கொதி வந்த பிறகு பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை தலையில் போட்டு இறக்கிடுறோம். அருமையான ஒரு பரோட்டாவோட இந்த கடலைக்கறி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஒரு புலவோடு சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். சப்பாத்தி ரொட்டியோடு இந்த கடலைக்கறி அட்டகாசமாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்து நம்ம பார்ப்போம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுறோம். இந்த எண்ணெய் சூடாகுது. இதில் சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, இந்த கடலைக்கறின்னு சொல்லும்போது அதை ஒரு சாலடாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மூக்கடலை வேக வச்சு ஆற விட்டுட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு வச்சாலும் சரி, இதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டாலும் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த சோம்பும் கடுகும் பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலையை போட்டுடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 கை. வெங்காயத்தை வதக்கலாம். இது நம்ம சென்னா மசாலா செய்கிறோம். அது வந்து கொண்டக்கடலை யூஸ் பண்ணுறோம். காவலி சென்னான்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம், 1 கை வேக வச்ச சென்னாவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். அது திக்னஸ் வரத்துக்கு. இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. அது ஓடுற பதத்தில் இருக்கும். டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். சென்னா மசாலா கொஞ்சம் திக்காக வரும். ஏன்னா வேக வச்ச அந்த சென்னாவை வந்து நம்ம அரைச்சிட்டு கடைசியில் அதை இறக்கிறதுக்கு முன்னாடி அதை போடுறோம். அப்படின்னா அது திக்னஸ் கூடி போகுது. இப்போ இந்த சென்னாக்கும் அந்த சென்னாக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த கொண்ட கடலைக்கும் கருப்பு மூக்கடலைக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து தோலோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுத்திலுமே வந்து புரத சத்து ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு தானியம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி பழத்தை பிழிஞ்ச மாதிரி போடலாம். இது ஏன் நம்ம பிழிஞ்ச மாதிரி போடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, பிழிஞ்ச மாதிரி என்ன, பிழிஞ்ச மாதிரி சொல்கிறீங்களே என்ன சார்? இந்த பிழிஞ்ச மாதிரி போகும்போது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகி அந்த ஜூஸோடு அது வெங்காயம் நல்லா அழகாக வந்து அதை தொக்கு மாதிரி வந்துடும். குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக ஆகிடும். இப்போ நான் பிழிஞ்சு போடுறேன்.
உடனே வந்து அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூக்க மாதிரி வந்துடும். ராவா அப்படியே போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கடலையும் போட்டுருவோம். அந்த கடலையில் வேக வச்ச தண்ணியும் ஊற்றிடுவோம். இதில் கடலையில் ஒரு காரக்குழம்பு வச்சா அருமையாக இருக்கும். கடலை கறி வேறு, கடலை காரக்குழம்பு வேறு. சின்ன வெங்காயத்தை முழுசாக பொரிச்சிட்டு முழுசாக வச்சுக்கணும். பூண்டை முழுசாக வச்சுக்கணும். புளி தண்ணியில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் கரைச்சிக்கணும். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயத்தை போட்டு வதக்கிட்டு, வெங்காயத்தை வதக்கிட்டு, பச்சை மிளகாயை வதக்கிட்டு, அந்த புளி தண்ணியை கொட்டி வதக்கிட்டு, வெந்த அந்த கடலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா ஒரு கொதி வந்த பிறகு பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை தலையில் போட்டு அந்த எண்ணெய் பிரியோடலாம் கொதிக்க விட்டிங்கன்னா அருமையான கடலைக்கறி காரக்குழம்பு கலகலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா தொக்கு மாதிரி வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுறோம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த கடலை கறியை வேக வச்ச தண்ணி இதில் இருக்குது. இதை ஊற்றுறேன். கொதி வரணும். கொதி வந்த பிறகு கடலையை போடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலும் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா சுண்டை விட்டிங்கன்னா அருமையான ஒரு கடலைக்கறி. இது கொதி வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சிக்கு. நம்ம பார்க்குறது வந்து கடலைக்கறி. எண்ணெய் ஊற்றணும், கடுகு, கருவேப்பிலை, சோம்பு தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், மிளகாத்தூள் தனியாத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச கடலை தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதி வந்தது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது வேக வச்ச கடலையே அதை சேர்த்துடுறோம். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். முதல்ல கடுகு, சோம்பு, கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போது இந்த வேக வச்ச கடலை இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி வந்து கொதி வந்துட்டு இருந்துச்சு. இந்த கொதி வரும்போது கடலைக்கறி வெந்த கடலையை சேர்த்துட்டோம். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம். கடைசியாக நம்ம ஊற்ற வேண்டியது பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் அரைச்சி வச்சுருக்க முந்திரி சாதாரணமாக நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வராது. முந்திரி பருப்பு நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த முந்திரி பருப்பு அரைச்சிங்கன்னா நல்லா மையாக வரும். அது கூட இந்த தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பாலில் விட்டோம் அப்படின்னா அருமையான கடலைக்கறி, பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை தலையில் போட்டு நல்லா சூடான பரோட்டா. அதாவது அந்த பரோட்டான்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகு மைதா மாவு, அரை உப்பு, 50% தண்ணி, 4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கோங்க. ஒரு முனையை பிடிச்சிட்டு அழகாக மலை காய்ச்சா மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க. திருப்பி மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. தவா சூடு பண்ணிவிட்டு உள்ளங்கையிலேயே அழகாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு தவா சூடு பண்ணி 2 பக்கம் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அது மாதிரி ஒரு 3-4 பரோட்டா ரெடி பண்ண பிறகு ஒரு டேபிளில் வச்சு 2 உள்ளங்கை நடுவில் தட்டினீங்க அப்படின்னா அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும். அந்த பஞ்சு மாதிரி வந்த பரோட்டாவில் இந்த கடலைக்கறி விட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். ஸோ இந்த கடலைக்கறி நல்லா சூப்பராக வந்துருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கடலை வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இன்னும் இதில் வந்து உப்பு போடலை. அந்த உப்பு போட்டதுனால பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ இந்த உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். கடலையில் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். போட்டு கிண்டிக்கிறோம். இதில் தேங்காய் பால், முந்திரி பருப்பு போட்டு கலவை சேர்த்துறோம். பச்சை கொத்தமல்லி தலை கருவேப்பிலை மேலே போட்டலாம்.
இப்போது அருமையான கடலைக்கறி பரோட்டாலேருந்து சாப்பிட்ற மாதிரி வந்துடுச்சு. இந்த திக்னஸ் தான் போதும். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அருமையான கடலைக்கறி பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி அது எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு, கருவேப்பிலை, சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி பழத்தை வதக்கிட்டு மிளகாத்தூளும் தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு அதில் கடலை தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டோம். நல்லா கொதி வரும்போது வெந்த கடலையும் போட்டோம். அந்த தண்ணி சுண்டி வரும்போது அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சமாக வந்த பிறகு இப்போ பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவிட்டு அருமையான ஒரு பரோட்டோட சாப்பிடும்போது கலர் இந்த கடலைக்கறி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது அருமையான ஒரு கிராமத்து மீன் குழம்பு. அந்த கிராமத்து மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கிழங்கா மீன் 1/2 கிலோ, 2 கை வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3 நம்பர், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புளி 1 எலுமிச்சங்காய் அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போது கிராமத்து மீன் குழம்பு தாளிப்பு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு அந்த வெங்காயத்தில் மிளகாத்தூள், மஞ்சள் தனியாத்தூள் போட்டு வதக்கிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுறோம், புளி தண்ணி விட்டுறோம். கொதி வருது. மீனை மஞ்சள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணிடுறோம், அதாவது ஊற வச்சிடுறோம். அது கொதி சுண்டும் போது அந்த மீனை தூண மாதிரி போட்டுடுறோம். 4வது நிமிஷத்தில் அந்த மீன் குக் ஆகிடுது. பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவிட்டு மூடி வச்சிடுறோம். ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து நல்ல பழைய சாதத்தில் இந்த மீன் குழம்பை விட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நாளைக்கு காலையில் இட்லியோடு இந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது தூள் கலப்போம். ஸோ இப்போ அந்த மீன் குழம்பு எப்படி நம்ம செய்து பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் மஞ்சள் தூளும் உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. இதில் கடுகு, கொஞ்சம் சோம்பு, வெந்தயம், அதே மாதிரி காஞ்ச மிளகாயை 3 காஞ்ச மிளகாய் சொல்லியிருக்கோம், அதை கிள்ளி போட்டுருவோம். வெங்காயத்தை எடுத்துக்கிறோம், கருவேப்பிலையை போட்டுருவோம். இப்போது வெங்காயம் 2 கை அப்படியே வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் நேரத்தில் சேர்த்துட்டு தென் புளி தண்ணி விட்டுட்டு மீனை சுண்ட பிறகு போட்டுருவாங்க. இதை பழைய சாதத்தோட இல்லைன்னா வெறும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு களி, கேழ்வரகு ராகி களின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த களியோட இந்த மீன் குழம்பு, முருங்கீரை, அப்படி இல்லைன்னா மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், கருவாடு குழம்பு கலகலாக இருக்கும். இந்த களின்னு சொல்லும்போது 2 அழகு கேழ்வரகு மாவு, 1 அழகு நொய் அரிசி. நொய் அரிசிக்கு கேழ்வரகு மாவு சேர்த்து தண்ணி ஊற்றணும். அந்த நொய் அரிசியில் கிட்டத்தட்ட 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நொய்யை நல்லா வேக வச்சிடறோம். நல்லா வெந்த பிறகு அந்த கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சுக்கிறோம். தண்ணி போட்டு கரைச்சிடறோம். அந்த கரைச்சி கேழ்வரகு மாவை அந்த நொய் அரிசியில் போட்டு கிண்டிக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த பாலில்
ஆடை கட்டின மாதிரி மேலே ஆடை கட்டி இருக்கும், தொட்டு பார்த்தா ஒட்டாத பதம். அந்த பதத்தில் அடுப்பு அணைச்சிடணும், ஆற விட்டுடணும். வேணும்னா நல்லா உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அது ராகி முத்தை இது மீன் குழம்புல சாப்பிடும்போது அது ரசமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் சொன்னேன் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. மிளகாத்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாயை இதை போட்டுடலாம். 2 காரம் கொடுக்குறோம், காஞ்ச மிளகாய் காரம் கொடுக்குறோம், பச்சை மிளகாய் காரம் கொடுக்குறோம். அது இல்லாமல் மிளகாத்தூளும் கொடுக்குறோம். இந்த செவந்து வரணும், இந்த வெங்காயம் இந்த மாதிரி செவந்து வரணும். இப்போது சிம்மில் வச்சுட்டேன். இந்த 2 பச்சை மிளகாய் சொன்னேன், 2 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டேன். மஞ்சத்தூள் போடுறேன், மிளகாத்தூள் போடுறோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போடுறோம், தனியாத்தூளும் போட்டுக்கிறோம். சிம்மில் வச்சு என்ன பண்ணுறோம், இதை கிண்டிடுறோம். இப்போ கொஞ்சம் ஃபயரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை வாசனை போனதும் கிண்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நல்லா ஒரு கொதி வரணும். அப்புறம் புளி ஊற்றணும், அதுக்கப்புறம் மீனை போடணும். இந்த கொதி வரும்போது முன்னாடியே உப்பு போட்டலாம். மீனுக்கு சேர்த்து உப்பு போட்டாச்சு. அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதி வரட்டும். என்ன பண்ணலாம், கொதி வர வரணும். வில் கோ ஃபார் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயஆர்டி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சிக்கு. கிராமத்து மீன் குழம்பு எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் உடச்சி போட்டு வதக்கிட்டோம். சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு தண்ணி விட்டோம். நல்லா கொதிக்கணும். கொதி வந்த பிறகு புளி தண்ணியை விட்டுட்டு சுண்டின பிறகு மீனை போட்டுடணும். சாதாரணமாக சொன்னேன், மீன் வேகிறதுக்கு 4 நிமிஷம், எறா வேகிறதுக்கு 4 நிமிஷம், எனி சீ ஃபுட் வேகிறதுக்கு 4 நிமிஷம். அதாவது கல்லெறா தேவை, கல்லெறாக்கு 7 நிமிஷம். கோழி வேகணும்னா 8 நிமிஷம், மட்டன் வேகணும்னா 20 நிமிஷம், முட்டை வேகணும்னா 8 நிமிஷம் ஆகும். 4வது நிமிஷம் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த மீன் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி எறாவும் வந்து சாஃப்டாகவே இருக்கும். 5வது நிமிஷம் எடுத்தோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் குக்கிங் டைம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4வது நிமிஷத்தில் அந்த மீனை எடுத்துடணும். மீன் போட்டதுலேருந்து 4வது நிமிஷம். ஸோ இப்போது இந்த இது கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், புளி தண்ணியை விட்டுடலாம். ஒரு எலுமிச்சங்காயோட புளி 1 கிளாஸ் தண்ணி விட்டு கலக்கியிருக்கோம். அந்த புளி தண்ணியை அதில் விட்டாச்சு. இப்போ கொதி வருது. நம்மளால் மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஊற்றிக்கிற பதத்தில் இருக்கணும். ஊற்றிக்கிற பதம் அப்படின்னா கொதி வரும்போது ஒரு சுண்டும். அந்த குழம்பு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கடாயில் இப்போ இந்த கோடு இருந்தால் கொஞ்சம் சுண்டி கீழே இறங்கும். அந்த ஸ்டேஜில் மீன் போட்டிங்க அப்படின்னா அந்த சாதத்தில் ஊற்றிக்கிற பதத்தில் இருக்கும். இது சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம சைடில் என்ன பண்ணுறோம், இந்த காரைக்குடி சைடில் குழம்பு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி திக்காக எடுத்து வந்துட்டு அப்புறம் மீன் போடுவோம். அது வேறு. கிராமத்தில் பண்ணுறது தண்ணி மீன் குழம்பு. தண்ணினா ரொம்ப தண்ணியாக இருக்காது, தண்ணியான மீன் குழம்பு ஊற்றிக்கிற பதத்தில் இருக்கும். இப்போது இந்த மீன் குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்குது. ஒரு சுண்டணும். நல்லா செவேரில் வரணும். அது இப்போது மீனை போட்டலாம். இது வேகிறதுக்கு 4 நிமிஷம். அதை சுண்டி வந்துச்சு. 4வது நிமிஷத்தில் இந்த மீன் எடுத்துடலாம். இந்த மீன் சொல்லும்போது குழம்புக்கு ஏற்ற மீன் கிழங்கா மீன், சுதுமலாங்காரப்பொடி, சுதுமை மீன்,
நவர மீன், சங்கரா மீன், மத்தி மீன், தும்பிலி மீன், வரால் மீன். இந்த மீன்லாம் வந்து குழம்புக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும். இதே வறுக்கணும் அப்படின்னா கொடுவா, வஞ்சரம், ஓவால், இந்த மீனில் வந்து வறுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து குழம்பு, சின்ன மீனில் குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கூடை தட்டின பொடின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா சின்ன சின்ன மீனாக வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், அது கூடை தட்டின பொடின்னு சொல்லுவாங்க. அதில் மீன், அதாவது மிளகும் சீரகமும் இடித்து போட்டு குழம்பு வைப்பாங்க. அது சாப்பிட்டா உடம்பே கலகலன்னு ஆகிடணுவாங்க. அது வந்து அவ்வளோ மருந்து சக்தி உள்ள அந்த கூடை தட்டின பொடி. அதுலேயே நீங்கள் மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அதில் வைக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். இப்போது அது ஒரு வாட்டி இந்த மீன் குழம்பு எப்படி செய்யணும் பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு புளி தண்ணியை சேர்த்துட்டோம். புளி தண்ணி நல்லா கொதிந்துட்டு உப்பு போட்டோம், பச்சை மிளகாய் சேர்த்தோம், மீனை வந்து மஞ்சள் தூளும் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். அந்த சுண்டி வரும்போது மஞ்சள் தூளும் உப்பு போட்ட மீனை தூணா மாதிரி போட்டோம். 4வது நிமிஷத்தில் அது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீன் எடுத்துலாம், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தனியாக இருக்குமோ, இந்த கிராமத்து மீன் குழம்பு கொஞ்சம் தனியாக தான் இருக்கணும். இப்போ 2 டிஷ் நம்ம பண்ணோம். முதல்ல கடலைக்கறி பண்ணோம். அந்த கடலைக்கறி கடுகு, காஞ்ச மிளகாய், சோம்பு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு, எண்ணெய், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், கடலையை வேக வச்சோம். மூக்கடலையை, அதாவது கருப்பு மூக்கடலையை ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சோம். அது தனியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி பழம் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அந்த கடலை வேக வச்சு தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதி வந்துச்சு. கொதி வந்த பிறகு இந்த வெந்த கடலையும் போட்டுட்டோம். கடைசியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம், முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம். அந்த முந்திரி பருப்பு, அரைச்சி முந்திரி பருப்பை தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புல ஊற்றிட்டோம். அழகாக திக்காக வந்துடுச்சு. நல்ல பரோட்டாவோட இந்த கடலை சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொட்டி நானோட சாப்பிடும்போது சரி, பொல்லவ ஐட்டத்தை சாப்பிடும்போதும் அந்த கடலைக்கறி சூப்பராக இருக்கும். 2வது கிராமத்து மீன் குழம்பு பண்ணோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வந்து தாளித்தோம். அதாவது காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டோம், வெங்காயத்தை வதக்கணும், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதி வந்த பிறகு புளி தண்ணி ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு திக்கான புளி தண்ணியை விட்டுட்டோம். நல்லா கொதி வந்த பிறகு மீனை என்ன பண்ணோம், மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். அந்த மீனை வந்து குழம்புல போட்டுட்டோம். 4வது நிமிஷத்தில் எடுத்தோம். நல்ல சூடு சாதம், 2 சொட்டு நல்லெண்ணெய், இந்த மீன் குழம்பு ப்ளஸ் நல்ல சூடான அப்பளம் போட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். 2 டிஷ் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது கடலைக்கறி, கிராமத்து மீன் குழம்பு, 2 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 டிஷ்ஷும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கணும். விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.